என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் உன் வீட்டில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை மட்டும் இருந்துவிட்டால் போதும். நம்ப முடியாத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க தொடங்கும். அப்படி எந்த விஷயம் உன் வீட்டில் இருக்க வேண்டும், எந்த இலை உன் வீட்டில் இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை இன்றே நீ என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையின் வெற்றி பொழுதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அதற்காக நாம் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களுக்குமான பலன்கள் தான் உனக்கு கிடைக்கும். அதனால் எதையும் செய்யாமல் இருந்துவிட்டு நாம் எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணாமல், இப்பொழுது நீ நல்லதை நினைத்திருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பி இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நல்லபடியாக செவி கொடுத்து என்னவென்று நீ கேட்க தொடங்கு. என் குழந்தையே, உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. இனி நீ என்ன நினைத்தாலும் சரி, உன் வாழ்க்கை உன் வசமாகுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் குழந்தையே, ஒவ்வொரு விடியலும் உனக்கு நல்லதை நடத்துவது போல நாளைய விடியலும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு இலை மட்டும் உன் கையில் இருந்தால் போதும் என்று நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். அப்படியானால் என் குழந்தை, இதை தவிர்க்காமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தவிர்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்ற வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான அதிசயத்தை நடத்த வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்ன சொல் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதையுமே நான் உனக்கு சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை நீ சற்று ஆழமாக உன்னிப்பாக கவனித்துவிடு. ஏனென்றால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதை இன்று நான் சொன்ன பிறகும் கூட நீ விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு நீ மனம் வேதனைப்பட்டு நிற்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும். நான் இப்பொழுதே என்னவென்று உனக்கு சரியாக சொல்லிவிடுகின்றேன். நாளைய தினம் எதற்காக இதனை நீ செய்ய வேண்டும், இந்த இலை எதற்காக உன் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதனை சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியல் வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் சேர்ந்த ஒரு நாள். இது முருகப்பெருமானினுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் விரதமிருந்து முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகளை எல்லாம் செய்கின்றார்கள். என் குழந்தையே, வைகாசி மாதம் என்பது தமிழ் மாதங்களுள் 2வது மாதம். இது மே மாதத்திற்கும் ஜூன் மாதத்திற்கும் இடையில் வரும். விசாக நட்சத்திரம் இது 6 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒன்று. சந்திரன் விசாக நட்சத்திரத்தை கடக்கும் நாளில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது. வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த நாள் என்பதனால் இந்த நாளில் முருகனை வழிபட விரதம் இருந்தால் நிச்சயமாக நீ விரும்பிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும். பஞ்சாமிர்தம் இந்த நாளில் பிரசாதமாக கொடுத்தோமானால் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்க தொடங்கும். என் குழந்தையே, வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் வேண்டினால் நிச்சயமாக அது உடனடியாக நடக்கும் என்பதுதான் ஐதீகம். என் குழந்தையே, எல்லா நாளிலுமே நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தாலுமே இந்த நாளில் நான் உனக்கு எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால்,
கந்தனிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. உன்னுடைய வேண்டுதல் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அவருக்கு போய் சென்று விட்டது என்றால் நிச்சயமாக அவர் உன்னுடைய வேண்டுதலை தெளிவாக நிறைவேற்றி கொடுத்து விடுவார். நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் மனதார உனக்கு கொடுத்து விடுவார். உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு பெற்று கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை நீ பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த வைகாசி விசாக நாள் இருக்கும் பொழுது இந்த நாளில் அவரை வணங்க நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எந்நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது தான் எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு சரியாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். முன்னின்று நீ பெறக்கூடிய நன்மைகளை நான் உனக்கு சொல்கிறேன். அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு. இனி நடக்கக்கூடிய நன்மைகள் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வேண்டாம். என் குழந்தையை தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய வெற்றி பயணத்தை நீ தொடங்கி இருக்க வேண்டும். கால தாமதமாகிவிட்டது. இனிமேலும் தாமதிக்காதே. உடனடியாக உன்னுடைய வெற்றியை தேடிய இந்த பயணத்தை என் பிள்ளை நீ தவிர்க்காதே. உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கத்தானே வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். மேலும் மேலும் உனக்கு வேண்டி விரும்பியதையெல்லாம் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக தெளிவாக கொடுக்க வேண்டும். இனியும் எதற்கும் நீ வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு மன கஷ்டங்களோடு தாங்கி சுமப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும். உனக்கு என்றுமே நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் விருப்பம் அல்லவா? வைகாசி விசாக நாளில் கந்தனுக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையை கொண்டு தீபம் ஏற்று. நிச்சயமாக உன் வீட்டில் நல்லது நடந்தே தீரும். வெற்றிலை தீபம் கந்தனுக்கு உகந்த தீபம் என்று என் பிள்ளைக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் நான் உனக்கு இன்று அதனை நினைவுபடுத்துகின்றேன். வெற்றிலையை பறித்து கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. நாளைய தினம் அவருக்கு நீ தீபம் ஏற்று. தெய்வங்களுக்கு உகந்த இலைகளை எல்லாம் அந்த நாளில் பறிப்பதை விட அதற்கு முந்தைய நாளிலேயே அவைகளை பறித்து பூஜை அறையில் கொண்டு வந்து விடுவதுதான் சிறப்பு. அதனால் வெற்றிலையை உன்னுடைய பூஜை அறைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடு இன்றிரவே. நாளைய தினம் வைகாசி விசாகத்தினுடைய நேரத்தில் நீ நிச்சயமாக காலையிலோ மாலையிலோ அவருக்கு நீ தீபத்தை ஏற்றி வழிபடு. உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல திருப்பங்களும் இனி உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இனி எதற்காகவும் என் குழந்தை மனமுடைந்து நிற்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்தட்டும். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உன்னிடத்தில் வெற்றிலை இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக அது உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் அல்லவா? என் குழந்தையே, கந்தனின் அருளை பெற்று இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ உறுதியாக பெற எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. உன்னை தேடி இனி என்ன நடந்தாலும்
அதுவெல்லாம் எந்நாளும் உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எதையும் எதிர்பார்க்காமல் ஏராளமான அன்பினை காட்டுகின்ற சில அபூர்வமான மனிதர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் அதுவெல்லாம் நம் கண்களில் படாது. அவர்களை எல்லாம் நாம் எளிதில் கண்டுவிட மாட்டோம். அதனால்தான் தெய்வம் என்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றது. இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டி கொடுக்க துணிந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ உறுதி செய்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை என்று வருந்தாதே. என் பிள்ளையே, அன்பு ஒன்றுதான் இங்கு நிலைத்திருக்கும் என்றால் அந்த அன்பை தெய்வத்திடம் மட்டுமே தேடு. இறைவன் மட்டுமே நமக்கு அத்தனையையும் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா? ஒரு சேர அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா? இனி நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு நீ உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். எந்த நாளிலும் உனக்கான வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு பெற்று கொடுக்க நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் இந்த முயற்சிகளை எல்லாம் விட்டுவிடாமல் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதும். எதையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா மாற்றங்களையும் தாண்டி உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் தன் மானத்தை இழந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக நிற்கின்ற உனக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுக்கிறேன். இதுவெல்லாம் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லா நேரத்திலுமே நாம் சரியானபடிதான் எல்லா விஷயங்களையும் செய்கிறோமா என்பதனை முதலில் நீ கவனிக்க தொடங்கு. வறுமையில் வாடினாலும் சுயமரியாதையை இழக்க ஒருபோதும் நீ முன் வந்து விடாதே. என் குழந்தையே, எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் உன் சுயமரியாதையை இழந்துதான் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் என்றால் அதற்காக நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம் என்று நினைத்து விடாதே. அப்படி ஒரு சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் தேவையே இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உன்னுடைய நண்பன் உனக்கு எதிரியாகும் பொழுது, நண்பனானாலும் சரி எதிரியானாலும் சரி, ஒருபோதும் கோபத்தில் வார்த்தைகளை மட்டும் கொட்டிவிடாதே. நாளை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதனால் நீ பேசிய வார்த்தைகளை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது என்பதனை புரிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிட்டு அதன் பிறகு நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் உன்னால் அதனை மீட்டெடுக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நீ செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் தோற்றே போனாலும் என் பிள்ளை, நீ மனமுடைந்து போய்விடாதே. நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று அதன் பிறகு உனக்கு காத்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உனக்கு பிடித்தவர்கள் உன்னை விட்டு போனாலுமே இந்த வாழ்க்கையை ஒருபோதும் வெறுத்து விடாதே. ஏனென்றால் இவை எல்லாமுமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள். இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மாறக்கூடிய விஷயங்கள். அதனால் எதையுமே எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே. நீ சரியான இடத்தில் நின்றிருந்தாயானால் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் உனக்கான வெற்றியை பெற வேண்டி நீ முன்னேறி கொண்டே இரு. என்றும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உன்னை தேடி வரும். இல்லை என்றால் நீ தேடிச் செல்லும் பொழுது அது உனக்கு எளிதாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே,
அம்மா சொன்னது போல நாளைய விடியலில் வெற்றிலை உன் வீட்டில் இருந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.